மக்காவில் பார்த்தோம், நிறைய இடங்களில் பார்த்தோம். நம்ம உம்ராவுக்கு போனாலும் சரி, மக்காவில் காபத்துல்லாவுக்கு போனாலும் சரி, பல நாட்டினர் வந்திருப்பாங்க. ஒன்றா உட்காருவோம். ஒரு தொடை மேலே ஒரு தொடை இருக்கும், அவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருப்போம். ஒரு சாப்பாடு 2 பேர் சாப்பிடுவோம், 4 பேர் சாப்பிடுவோம். மாஷா அல்லாஹ், அதுதான் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ். அதை இந்த இடத்துல நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த பர்சனலைஸ்டு பிஸி புக்கே என் பொண்ணுக்கு தான் வாங்கினேன். ஆனஸ்ட்லி ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாகணும்னு ஒரு ஸ்மால் இன்டென்ஷன் தான். ஆனால் ஃபியூ டேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடுச்சு. டெய்லி அவள் காமாக உட்கார்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவா. கலர் மேட்சிங், வெல்க்ரோ ஸ்டிக் அண்ட் ரிமூவ், அனிமல் ஐடென்டிஃபிகேஷன் ப்ளே பண்ணிவிட்டு நேச்சுரலி லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. முக்கியமாக ஃபோன் யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் என் ஃப்ரெண்டு பசங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் டாய் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கிஃப்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணினேன். ஸோ இந்த புக்கு தான் கிஃப்ட் பண்ணினேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நல்ல ஃபீட்பேக் கிடைச்சது. சிம்பிளாக சொல்லணும்னா இது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டி. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ மீனிங்ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரீ லேர்னிங் ஆப்ஷன் ஃபார் யுவர் சைல்டு, இந்த பர்சனலைஸ்டு பிஸி புக் கன்சிடர் பண்ணலாம். மோர் டீட்டெயில்ஸ்க்கு கிட்ஸான குக்குன் பேஜ் காண்டாக்ட் பண்ணுங்கள். 860 30 நாள் 30 வீடியோவில் 29வது வீடியோ. மாஷா அல்லாஹ், நம்ம இன்னைக்கு ஒரு கார்டனில் ஒரு மக்கள்லாம் நிறைய பெருந்திரளான மக்கள் உட்காந்துருக்க இடத்துல ஃபுல் ஓப்பன் பிளேஸ், நம்ம கண்ணு கட்டுற தூரத்துக்கு ஓப்பன் பிளேஸு. அப்படி ஒரு ஓப்பன் பிளேஸில் நம்ம உட்காந்துருக்கோம். வாங்க நம்ம யாரெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணுறோமோ நம்ம மக்கள்லாம் எல்லாம் ஒன்று ஒன்று அடிச்சு முதல்ல ஏதாவது விரிங்க. இன்றைக்கி நமக்கு கேரளா நண்பர் ஒருத்தர் நாட்டிலேருந்து பணம் அனுப்பி நீங்கள் என்னுடைய இதில் இஃப்தார் கொண்டாடுங்க அப்படின்னாப்புல. அதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டைலில் நோன்பு கொண்டாடுங்கிறக்காக நம்ம புல்லனையில் வந்து என்னென்ன வாங்க வந்துடும் காட்டுறேன். அப்படியே என்னென்ன மாஸ்டர் கட்டுவீங்க? சரி சரி, கஞ்சி நம்ம கஞ்சி தானே, அதுதான் முக்கியம். ஓகேயா? நம்ம மாஸ்டரு கஞ்சி எல்லாம் வண்டியில் ஏற்றுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், மிக்க மகிழ்ச்சி. ஐயோ, அன்பு தான் போகுது. மாஸ்டர் வந்து ப்ளூ நைலினுடைய தூணு. மாஷா அல்லாஹ், நிறைய நண்பரோட நல்ல ஒரு முகபத்துள்ள ஆள். சரி சரி சரி, இப்போ 12 கஞ்சி சொன்னீங்க, 9 தான் இருக்கு. அதை சொல்லுங்க. சரி சந்தோஷம், அந்த தனியாக எடுத்து வச்சுருவாங்க. 3 கஞ்சி ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருவாங்க. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு கடைசி நோம்புன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு முன்கூட்டி 5 மணிக்கு வந்துட்டாங்க. 5 மணிக்கு எல்லாம் காலியாகிடுச்சு. பட் நிறையா பேர் வந்து கஞ்சி இல்லை, வடை இல்லை, பருப்பு இல்லை, அப்படி போனாங்க. பாவம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம நோம்பு திறக்க ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். பள்ளியாசல் போயிட்டுருக்கு. மாஷா அல்லாஹ், நண்பர்கள்லாம் வண்டியில் ஏற்றாங்க. இவர் நீங்கள் எங்கே வரிய? என்ன எப்படின்னா என்ன விஜயகாந்த் நினைப்ப மனசுக்குள்ள ஜீஸு இன்னை இஃப்தாரனுடைய ஆட்ட நாயகன். அங்கிட்டு வந்து நம்ம கும்பகோணத்து பாய் அலைசலாம் வந்து நம்ம அண்ணன், நம்ம இமாமு, கேக்கு பாய், பல பேரில் உள்ள அலையக்கூடிய நம்ம குரூப்பில் மூத்த உறுப்பினர் அவர்லாம். மசாலா இப்போ நாங்கள்லாம் இஃப்தாருக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து புல்லில் உட்காந்து நோன்பு திறக்கணுமா, விரிப்பு இல்லாமல் புல்லில் உட்காந்து நாங்கள் நோன்பு திறக்க போகிறோம். சூரியன் மறைவை பாருங்கள். அது தர்பூசணி. வாங்க வாங்க வாங்க, எடுத்துகிட்டு எல்லாம். அது எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்குது, மக்கள் வெள்ளம். மாஷா அல்லாஹ், ஒரு நண்பர் கொடுக்காரு. மாஷா அல்லாஹ், சுக்ரான் யாக்கோய் சுக்ரான். அடுத்து சூப்பரா போடுங்க. நோம்பு கஞ்சி லெமன் தூக்கி காட்டுறிய. அடுத்த முறை ஒரே முறை ஜூஸ். சரி, என்ன ஜூஸ் இது? பாதாம் ஜூஸா? சரி, ஓகே, அடுக்குங்க. அடுத்து வடை. எது மெது வடையும் சொல்லலாம், ஆமா வடையும் சொல்லலாம். ஆமையா? கொட்டுங்க. கொட்டுங்க. அஜிஸ், இது ஒரு வடை, ஒரு சம்சா, ஒரு இந்த வடை, ஆளுக்கு ஒன்று ஒதுக்கியா மசாலா. இது வந்து நம்ம பாய் வந்து கேக்கு பாய், பேரே கேக்கு பாய் தான். எப்படி தான் கொண்டு வந்துடுவார். மாஷா அல்லாஹ்.
பாய் தலை தான் தலை வந்து ஆர்டர் கொடுத்துக்கணும். கொடுங்க பாய், ஆர்டர் கொடுங்க பாய். ஓபன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி எடுத்து வைங்க. ஜாஸ் பாய் அது ஓபன் பண்ணுங்க. அந்த சமோசா இது. சமோசா. இதுல பாய் சமோசா. 4 இதோட பாக்கெட். மாஷாஅல்லாஹ் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா கார்டன், ஃபுல்லா கிரீனிஷ். மக்கள் அங்கங்கே நோன்பு திறந்துக்கிட்டு இருக்காங்க. கண் கட்டுற தூரத்துக்கு இதுக்கு பின்னாடி பெரிய கார்டன் இருக்குது. அங்கேயே நம்ம நோன்பு திறக்கிறா. மாஷாஅல்லாஹ் இன்னைக்கு முஞ்சாரு திரும்புறவுக்கு பூரா ஒரு பில்டிங்கே இல்லை பக்கத்தில். அப்படி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கான். இன்றைக்கி வந்து நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு அஜீஸ் வந்து ஒரு ஐடியா சொல்லியிருக்காப்புல. என்ன நம்ம கேட்போம் இப்போ. ரவுண்ட் 1 பேர்ச்சம்பழம் சரி தண்ணி. ரவுண்ட் 2 நோம்பு கஞ்சி வடை பக்கோடா சமோசா சரி அப்புறம் மக்ரூனா இருக்கு. இன்னைக்கு என்னென்ன ஐட்டம் நோன்பு திறக்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எல்லா நோன்பு திறக்கையும் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஐட்டம் காட்டுவோம். இன்னைக்கு என்ன நோன்பு திறக்க இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நோன்பு கஞ்சி வந்து பிஸ்மில்லான்னு பேர்ச்சம்பழம், அதோட நம்ம ஊர் கஞ்சி, பாதாம் மில்க்கு, வடை, சமோசா, வடைக்கு சட்னி, இது ஒரு சமோசா, இது ஒரு வடை, இது ஒரு பழம், கையெடுங்க, மோர், சோறு, மக்குருனியா வித்து கேக்கு. மாஷா அல்லாஹ். என்னமோ எழுதிருக்கேன், அன்புடன் வரவேற்கிறதா ரமலான் கரீம் எழுதிருக்கான். கேக்கு ஸ்பான்சர் வந்து நம்ம பாயி. இது பேர் தூசு இல்லைங்க, ஜூஸ் இல்லைங்க, பாதாம் மில்க்குங்க. சரி சரி. ஆமா இஃப்தார் நடத்துறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. துவா கேட்கறாங்க. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மனைவியுடைய பாவங்கள், என் மக்களுடைய பாவங்கள், என் தகப்பனார் தாயாருடைய பாவங்கள், எங்களுடைய உறவினருடைய பாவங்கள் மற்றுமுள்ள முஸ்லீமான மூமினான அனைவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாய் அல்லாஹ். எங்களுக்கு இந்த இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு எல்லா பாக்கியம் கொடுப்பாய் அல்லாஹ். அவருடைய ஹலால ஹாஜத்துக்களை பரிபூரண நிறைவேற்றி வைப்பாய் அல்லாஹ். அவருடைய பாவங்களை மன்னிப்பாய் அல்லாஹ். எங்களின் பாவங்களை மன்னிப்பாய் அல்லாஹ். ஆமீன் ரஹ்மத்துக் யா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நோன்பு திறக்கிறது பேர்ச்சம்பழத்தை பாருங்க. இன்னைக்கு கடலை வடையை புட்டு போட்டுக்குவோம். கடலை வடை ஊறுது. இப்போ வந்து நாங்கள் இது பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நாட்டு கஞ்சியில் நோன்பு திறக்கிறது அது ஒரு சந்தோஷம் தான். என்னங்க ஊறின வடையா லைட்டாக ஏற்றுறோம். சமோசா விஜய் பக்கத்தில் நான் நோம்பு தருவோம். ஆப்போசிட்லேருந்து ஒரு சதிக்காரன் கோழி கொடுத்து போகிறார். மசாலா இன்னைக்கு இஃப்தார் ஏற்பாடு யாருன்னா மசாலா நம்மளுடைய ஃப்ரெண்டு மச்சான் நஃபீலு, பிஸ்னஸ்காரு. அவருடைய பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக நல்லா துவா செய்வோம் கண்டிப்பாக. மசாலா அவர் இப்போ இங்கே இல்லை, ஊரில் இருக்கார். ஆமாம் அல்ஹம்துலில்லாஹ். ஜிசாக்கல்லா ஹைர் நபீல் காக்கா. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி காட்டுற பாருங்க. மக்கள் அங்கங்கே நோம்பு திறக்க உட்காண்டாங்க. மக்கள் வண்டியை போட்டு ரோட்லேயே வண்டியை போட்டு அப்படியே உட்காண்டாங்க. ரவுண்டு 1 வந்து பேச்சம்பழம் தண்ணி சொன்னாப்புல. ரவுண்ட் 2 வந்து கஞ்சி, வடை, போண்டா மற்றது. ரவுண்டு 3 வந்து அடுத்து மோர் ரெடியாக இருக்குது. ரவுண்டு 3 வந்து மக்ரூனா இருக்குது. இப்படி அடிக்கிட்டே போயிருந்தீங்க. ரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் காட்டுங்க. இதுக்காக சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். எதுக்கு கடல் தாண்டி மாற்று சொன்ன மாதிரி கடல். அது எத்தனையோ கடல்ல சொன்னாங்க. 7 கடல் 7 கடல் 7 வானம் கட்டுங்க. அதான் ரொம்ப நன்றி செய்யலாமா. இதோட இதுக்கு நமக்கு தந்திருக்கான். ஜாஸ்மின் வந்து சமோசா சட்னியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்காக தான் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மாஷா அல்லா தபாரக் அல்லா. சாப்பிடுங்க. அப்படி இவ்வளோ பாசமாக தராங்க. இப்போ வந்து ரவுண்டு 5 கப்லேயே போட்டுக்கலாம். இப்போ வந்து ரவுண்டு 5 ஷோ ரெடி ஆகிடுச்சு. பாதாம் பால் சூப்பராக ஆகிடுச்சு. கோழி எடுத்து கல்வி ஒன்று ஜாஸ்தி எடுங்க. கேமரா காட்டுங்க. அங்கே கொய்மரா கொய்மரம் அங்கேயே இருக்குது. ஜாஸ்மின் சாப்பிட்ற பற்றில அழகாக சாப்பிட்றான்னு. ஜாஸ்மின் சாப்பிட்றது ஒரு அழகு தான்.
நாளைக்கு நான் அநேகமாக நாளைக்கு வந்து நோம்பா இருக்குமா? ஆமா நாளைக்கு நோம்பு தான். நாளைக்கு நோம்பு தான். நாளைக்கு நோம்பு வந்துச்சு இது வைக்கணும், சகர் வைக்கணும். ஓகே இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே இப்போ வந்து அடுத்த ரவுண்டுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன, ரவுண்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் கேக்கும் பழத்தையும் நாங்கள் பெண்டிங் வைக்க போகிறோம். அப்படி தானே? இல்லை இப்போலாம் சாப்பிட முடியாது, பெண்டிங்கில் வச்சிருவோம். அவர் ராசி பாய் மட்டும் சாப்பிட்ருவோங்கிறாரு. எங்க வயசா எங்கில் இருக்காரு அவரு, நம்மள வந்து பங்குல இருக்கிறோம். தண்ணி கூட கலந்து அடிக்கணும். ரொம்ப குடிக்காதா? சாப்பாடு தான் சாப்பிடக்கூடாது, தண்ணி ஐட்டம் இதெல்லாம் கொடுக்கலாம். எனக்கு உங்கள் ஐயா எனக்கு கொஞ்சம் ஊற்று. அமிர்தம். இது அமிர்தமா? புதுசு புதுசாக சொல்றியாடா? அது அவுர்ல அப்படி சொல்லுவாங்க. எல்லாமே நான் தான் ஊற்றுறேன் பார்த்தீங்களா, எல்லாம் என் கையால் கேட்குறாங்க. அது சொல்லுறாங்க பார்த்தீங்களா. எப்படின்னா இஃப்தார் முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் அங்கங்கே தொழுக வச்சுட்டாங்க. நாங்கள் இன்னும் தொழுகல் அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொழுகிறா பண்ணுறோம், அங்கே தொழுகை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு தொழுகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படி தான் கீழே நாங்களும் தொழுகைக்கு ரெடி ஆகிட்டோம் மாஷாஅல்லாஹ். ஓப்பன் பிளேஸில் தொழுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். கத்தி எடுத்துகிட்டு என்ன இந்த பழத்தை விட்ட பாய் பழமாக கேட்க ஃபஸ்ட்டு இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் ஜியா முடிய எடுக்கிறதா? இல்லை எது மூடி பார்த்துங்க, இது இல்லாமல் வீணாக்கிறாமல் பார்த்துங்க. மிச்சம் பழத்தை ரூம் கொண்டு வைக்கலாம். ஆமாம் அதான் வீணாக்கிடக்கூடாது. நம்மளுடைய நோக்கம்னா வீணாக வைக்கக்கூடாது. மாஷாஅல்லாஹ். அடுத்து தலைவர் வந்து சாப்பிட்டு கொடுத்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தேன். என்னென்னா நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக அலெக்ஸ் خلاص يا اخي محمد تعال حبيبي خذ حبة لا حبة في كثير يا اخي. என்னன்னா நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு இந்தியாக்காரங்க, அவங்க சவுதி அரேபியா. இஸ்லாம் என்ன சொல்லிங்கன்னா பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை உயர்வு இல்லைங்கிறத நிரூபிக்கிற மாதிரி நாங்கள் தொழுகையோடு அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க மாஷாஅல்லாஹ். இங்கேன்னு இல்லை, பொதுவாக நீங்கள் எங்கே வேணாலும் சரி, நீங்கள் எங்கே தொழுகை போனாலும் சரி, தொழுகை நடந்துகிட்டே இருந்துச்சு. அது வேறு யாராக இருக்காலும் இருக்குது, எப்படியாப்பட்டவளாலும் சரி அந்த தொழுகையில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதுதான் இஸ்லாம். அதனால தான் மக்கள் அந்த இஸ்லாத்தை விரும்புகிறது காரணம் என்னென்னா அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமை இருக்கும். அந்த இனம் மொழி பாகுபாடு வெறுப்பு இல்லாமல் மக்கள் இருப்பாங்க மாஷாஅல்லாஹ். அதனால தான் இந்த இஸ்லாமத்தை மக்கள் விரும்புறது காரணம். அதை இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இங்கே பார்த்தோம், மக்காவில் பார்த்தோம், நிறைய இடங்களில் பார்த்தோம். நம்ம உம்ராவுக்கு போனாலும் சரி, மக்கால காபத்துல்லா போனாலும் சரி, பல நாட்டினர் வந்திருப்பாங்க. ஒன்றா உட்காருவோம், ஒரு தொடை மேலே ஒரு தொடை இருக்கும், அவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருப்போம். ஒரு சாப்பாடு 2 பேர் சாப்பிடுவோம், 4 பேர் சாப்பிடுவோம் மாஷாஅல்லாஹ். அதுதான் இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ். அதை இந்த இடத்துல நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து ரவுண்டு 5 ஃபஸ்ட்டு ஸ்வீட் முடிஞ்சிச்சு. இது ஃபஸ்ட் ரவுண்டு 5ஆவது ரவுண்டு என்ன கொடுத்தோம்? 5 ரவுண்டு கிளம்ப வேண்டியதான், வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியது. பழமா தர்பூசணி. இப்போ அடுத்து வந்து 6ஆவது ரவுண்டா. கேக்கு விரிச்சு வச்சு உட்காந்து பாருங்க. ஓப்பன் பண்ணுங்க. 6ஆவது ரவுண்டு வீடு ரவுண்டில் இருக்குது. அது ரவுண்டு போட்டிருக்கோம்ல, நல்ல ரவுண்டாக இருக்கும். என்னங்க இப்போ கேக்கு அடிக்கிட்டே பாய் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை பாய். 140 என்னங்க 120 அது 140. சரிங்க. எல்லாம் ஸ்பான்சர் அப்பாஸ் பாய். அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ். 29வது நோம்பு. இன்னைக்கு 29 தானே? 29 தானே மாஷாஅல்லாஹ். எல்லாம் அவர் வந்து நக்கல் அஜீஸ், அவர் நக்கல் அஜீஸ். 29 நான் தான் சொல்லுவேன், வேற யாரும் சொல்லக்கூடாது. நானும் சொல்லுவேன், நான் மட்டும் சொல்லணும். நானும் சொல்லலாம். சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாதுப்பா. என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? ஒரு உரிமையும் இல்ல. ஆமா, உரிமை இருக்கா இல்லையாங்க? இல்ல, ஒரு உரிமையும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்தாச்சு. வந்து வேறு இடத்துல அழைப்பு இருந்துச்சு, பட் போக முடியல. பட் வேறு இடத்துல 2 இடத்துல அழைப்பு இருந்துச்சு, பட் போக முடியல. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஓப்பன் பிளேஸில் இவ்வளோ மக்கள் வந்து அவங்கவுங்க இஃப்தார் கொண்டு வந்து பில்டிங் பக்கமே இல்லாமல் ஒரு தூய்மையான காற்றோட நோம்பு திறந்தோம். சந்தோஷம். பொய் சொல்கிறேன், நிலாவே பார்க்கல, பொய் சொல்கிறேன். ஆமாம், எட்டி பார்க்குறேன். எப்படி நிலா வரும் இன்னைக்கு? நிலா எப்படி வரும் இன்னைக்கு? யோசனை இருந்துச்சா? லைட்டு பார்த்தாங்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். நோம்பு திறந்தாச்சு. எல்லாம் பாய்.